சார் இங்கே சார் சார் இங்கே சார் அப்படியே இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் சார் இங்கே பாருங்க சார் இங்கே சார் மேடம் சைடு மேடம் சைடில் வேணாம் சைடா லேடி இல்லடா சைடு தான் அவங்க வரல கார்த்தினா கார்த்தினா அவங்கள பற்றி சைடு சொட்டங்கள் வெளியே வரக்கு என்ன என்ன சொல்றேன் கார்த்தியனா இன்னொரு காரம் ரெண்டு பேரும் எல்லாரும் சார் கை நடுங்க சார் கொஞ்சம் வேகமாக வர சொல்லுங்க சார் ஃபோக்கஸ் அவுட் ஆகுது சார் வேணாம் சார் நீங்கள் statement on this side and look at it on this side man on this side now look at side man on this side ma'am மேம் இந்த பக்கமா ஆரம்பிக்கிறதே ஒரு நிறைய சண்டை சச்சரவுக்கு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்குது. முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த விஷயம் தொடங்குறது ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல. நானும் என்னைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான இல்லை ரெண்டு பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன பூ மலர்வதை போல அந்த அன்பு அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பை மலர்ந்து அதுக்கப்புறம் அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அவர் 2009 தெரியும் நினைக்கிறேன். இல்லை சார் 2009 தெரியும். இன்னைக்குதான் மதியானம் பேசணும். அவருக்கு நேஷனல் அவார்டு வரும்போது நான் அவரை என்னோட திருமண பொருள் படத்துக்கு அடிலான்ஸ் இன்வைட் பண்ண போனேன். நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அதுக்கு வந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படிச்சு சொன்னேன். ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படிச்சு அப்படி சொன்னேன். ஸோ ஏதோ ஒரு பெரிய சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் தொடங்கினது ரொம்ப அழகான அற்புதமான ஒரு அனுபவம். அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும். ஆனால்
அவங்க 3ஆம் தடவை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க, அது அங்கதான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார். உங்க ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார், ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். இது வந்து இவ்வளவு படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோட நான் வந்து முதல் முறை சேர்ந்து படம் பண்றது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா படம் பண்ணோம் சார், ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் எங்க ஹீரோயின் நித்யாவோட நான் 2019ல வந்து 2020ல வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறைய பேர் இருப்பாங்க, எஸ்பெஷலி நம்ம படத்துல ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே, ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லெங்க்ல எல்லாரும் இருந்தோம். எதுவும் ஒரு ஈகோ இல்லாம ஒண்ணுமே இல்லாம ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருந்தோம் எல்லாரும். ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொன்னேன், ஈவன் ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தா அது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆகாது. ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு எல்லாருமே காரணம். ஸோ எனக்கு பர்சனலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ். அண்ட் எனக்கு ஐ எம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ யா, ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி. நன்றி. இயக்குனர் பாண்டியராஜ் அவருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளாச்சு மீடியாவை சந்திச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலாச்சு. உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு அழகானது, கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி, அது அழகான சம்பவம். அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்திச்ச 2 கேரக்டர், அதுதான் ஆகாஷ் வீரன், பேரரசி. பார்த்ததை அப்படியே எடுத்தா படமாவே எடுக்க முடியாது, ஆனா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இந்த கேரக்டர். அதை எழுத ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு சிம்பிளா ஒன்று எழுதலாம், ஒரு சிம்பிளான ஒரு இதுவா எழுதலாம் அப்படின்னு அதை எழுத அது வேற ஒண்ணா மாறிச்சு. அது எழுதும்போதுதான் ஆகாஷ் வீரனுடைய அந்த கேரக்டருடைய